படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று கேதுவின் விஷம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஜோதிடத்தில் நவகிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அதுபோல் இந்த கேது என்பவர் யார்? கேதுன்னா ஞானக்காரகன், மோட்சக்காரகன், யாராலும் பெற முடியாத அறிவை பெறக்கூடிய ஒரு வித்தையை கொடுக்கக்கூடியவர் கேது தான். அப்பேற்பட்ட கேது உல்லாச சல்லாப ஆசை சார்ந்த விஷயங்களுக்கு உதவி புரிய வேண்டுமென்றால் நம்முடைய ஜாதகத்தில் குரு சுக்கிர தொடர்பில் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் கேதுவின் தொடர்பு வாங்கி ஒரு கிரகம் திசை நடத்தினாலோ அல்லது கேதுவின் நட்சத்திரங்களில் பிறந்தாலோ ஒரு நிறைவற்ற முழுமை அடையாத ஒரு கொடுப்பினையை தான் கேது கொடுப்பார். ஏனென்றால் கேது என்பது கொடிய விஷம். கேதுவின் தொடர்பு வாங்கி ஒரு கிரகம் தசை நடத்துகிறது என்றால் அதனால் நாம் பலன்களை அடைய வேண்டுமென்றால் தர்மத்தின் வழியே செல்ல வேண்டும், தர்மத்தின் படி நடக்க வேண்டும், அடுத்தவர் காலை வாருவதை நிறுத்த வேண்டும். இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டால் மட்டுமே அந்த தசையில் சம்பாதிப்பது நிலைத்து நிற்கும். அப்படி இல்லாமல் கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோ கேது சாரம் வாங்கி தசை நடத்தும் கிரகங்களோ தசை நடத்தி கொண்டிருக்கும்போது அநியாயமான வருமானம், அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிப்பது, சாதுரியமாக பணம் சேர்க்கிறேன் என்ற முறையில் அடுத்தவனிலிருந்து பறிப்பது, கொள்ளையடிப்பது, லஞ்சம், ஊழல் மற்றும் கமிஷன் இது போன்ற வருமானங்களை சேர்த்தவனுடைய ஆயுள் காலம் முடிவதற்கு முன்பே அந்த செல்வங்கள் அனைத்தும் பறிப்போகிவிடும். இதுதான் உண்மை. தர்மத்தின் வழியில் நீ சென்று பொருளாதாரத்தை சேர்த்தினால் மட்டுமே கேது தக்க வைப்பார். இல்லை என்றால் கேது என்பது ஒரு கொடிய விஷம், கடுமையான விஷம். அது இந்த ஜென்மத்தில், இந்த வாலிபத்தில், இந்த வயோதிகத்தில் பறித்து விடுவார் அனைத்தையும். கேதுவின் தொடர்பு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த எல்லையில் உள்ளது என்பதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.